வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ மீனத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கார். ஆனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தேடி வருவாங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்களே தேடி வந்து அவங்களே எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டு அவங்களே அவமானத்தையும் தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க மனசு அந்த பெண்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்தாலுமே கூட அந்த பெண்களை இவங்களை எந்த அளவுக்கு நேசித்தாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு செலுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை அவமானப்படுத்திட்டு கெட்ட பேரோட இந்த பையன் சரியில்லை, இவன் இப்படி பேசுனான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரோட போவாங்க. இதே பெண்களுடைய ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கரன் இருந்தாலும் பெண்களே பெண்களுக்கு எதிரி, பெண்களால் தான் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஆனால் எல்லா சுகபோகத்தையும் இவங்க அனுபவிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. மீனத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கும். இவங்க சகோதரி மூலமாகவும் இவங்க பெண்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை அனுபவிப்பாங்க. அதே சமயத்தில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய பாதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோட்ச பாதை. இவங்களுக்கு இந்த மீனத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக வழிநடத்தி போனாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த சுக்கரன் பார்த்திங்க அப்படின்னா மீனத்தில் சுக்கரன் இருக்கும்போது இவங்களுக்கு பல தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ, ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அலங்காரத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த சுக்கரன் இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. எந்த ஒரு ராசியில் சுக்கரன் இருந்தாலும் அதை அதை அனுபவிக்க சொல்லக்கூடியது சுக்கரன். அதை அடக்குனா நம்மளுக்கு அது கைமீறி போயிடும். அதை உணர்ந்து அனுபவித்து அதுக்கான விஷயத்தை நம்ம போகும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.